கேப்டனுக்கு. வாழ்ந்தார் வாழ்ந்தார் வாழ்ந்தார், மக்களுக்காக வாழ்ந்தார் நம் கேப்டன். உங்கள் கண் முன்னாடி வந்து கொண்டிருக்கிறது மகளே, உங்களை நாடி உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. உள்ளம் நாடி இல்லம் தேடி புரட்சி அந்நியார் உங்கள் முன்னாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். கேப்டனுடைய அரசியல் வாரிசு தம்பி விஜய பிரபாகர் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். இதோ அந்நியார் அவர்கள். அவர் வெள்ளையனே வெளியேறு என்று அவர் போராடி வெள்ளையர்களை வெளியேற்றிய அந்த வீரவாங்கிய கட்ட பொம்மனாருக்கு மக்கள் சார்பாக சாலைகளை நிச்சயம் செப்பன சரி செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர தேமுதிக உங்களுக்கு துணை நிற்கும். அப்படின்னு ஆளால் கட்சி ஆரம்பிச்சாங்க. மக்களை துண்டாடிக்கிட்டு இருக்காங்க, மக்கள் துண்டிட்டு. ஆனா கேப்டன் மட்டும்தான் மக்கள் போராடின ஒரே தலைவர். அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இப்ப இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு தமிழர் என்று சொல்லனா தலை நிமிர்ந்து நில்லனா புரட்சி கலைஞருடைய தாரக மந்திரம். வாழ்க புரட்சி கலைஞருடைய புகழ்.
நெற்றிக்கல்லை பிறப்பொழுதும் குற்றம் குற்றமே என்று கூறிய நக்கீரன் தோன்றிய மதுரை மாநகரத்தில் பிறந்து இன்றைக்கு கோயம்பேட்டில் தேவமாக வீட்டிற்கும் புரட்சி கலைஞர் இருக்கும் திசை நோக்கி வழங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்கங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்கங்க. எப்படி எறும்பானது சர்க்கரையும் மணலையும் கலந்து வைத்தால் மணலை கவிழ்த்து சர்க்கரையை உண்ணுகிறதோ, எப்படி காந்தமானது இரும்பு தூளையும் மரத்தூளையும் கலந்து வைத்தால் மரத்தூளை தவிர்த்து இரும்பு தூளை கவர்கிறதோ, எப்படி அன்னமானது பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் தண்ணீரை தவிர்த்து பாலை பருகிறதோ, அதுபோல என்னுடைய பேச்சுல நிறைய இருந்தா எடுத்துக்கீங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்கீங்க. புரட்சி மீனவர்கள் சுடப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, திருப்பூர் வாரிவிஞ்ச விஷயமானாலும் சரி, காஞ்சிபுரம் ரயில்வே விபத்தானாலும் சரி, விவசாய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நெசவாளர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, முதல்ல வந்து நிற்பாரு, நிதி கொடுப்பார் புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான். பத்திரிகைக்காரன் இந்த டிவி காரன் அப்பேற்பட்ட ஒரு மனிதரை உடம்பு சரியில்லாம நடந்து வந்தா தள்ளாடி உடம்பு சரியில்லாம நடந்து வந்தாருன்னா தண்ணி அடிச்சு நடந்து வந்தாரு வாய் பூசாம பேசுறாங்க பத்திரிகைக்காரங்க டிவிக்காரங்க. அதே பத்திரிகைக்காரன் அதே டிவிக்காரன் அதே சோசியல் மீடியா ஒரு ஆள் இதைத்தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதைத்தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கேட்ட மாதிரி ஒரு ஆள் உண்டாங்க. இதைத்தான் நாங்க முதல்ல சொல்லிட்டு இருந்தோம். எந்த ஒரு மக்கள் பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல வந்து நிற்பார், நிதி கொடுப்பார். அதன் பிறகுதான் ஆளுங்கட்சிக்காரங்க வருவாங்க, ஆண்ட கட்சிக்காரங்க வருவாங்க. அதெல்லாம் நம்ம சொல்றோம் கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் சொல்றோம். இதோ புரட்சி அந்நியா இதோ வந்துவிட்டார். தன்னுடைய பையனுக்கு பிரபாகரன் இருக்க ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். இதோ அந்நியார் அவர்கள் கேப்டனுடைய அரசியல் வாரிசு பிரபாகரன் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ வந்துவிட்டது கேப்டனுடைய ரதம் வந்துவிட்டது. இதோ உங்கள் கண் முன்னாடி வந்து கொண்டிருக்கிறது. மகளே, உங்களை நாடி உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. உள்ளம் நாடி இல்லம் தேடிய புரட்சி அந்நியார் உங்கள் முன்னாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். கேப்டனுடைய அரசியல் வாரிசு தம்பி விஜய பிரபாகரன் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ புரட்சி அந்நியார் வந்து கொண்டிருக்கிறார். இதோ தம்பி இளைய பிரபாகரன் வந்து கொண்டிருக்கிறார். கேப்டனுடைய ரதம் வந்து கொண்டிருக்கிறது. மகளே, அந்த தலைவர் இதோ ரதத்தில் வந்து கொண்டிருக்கிறார். புரட்சி கலைஞர் கேப்டனோடு ரதத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அந்நியார் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜான்சி ராணி நேச்சியா கேப்டன்
நீயே போய் உனக்கு அந்த ஆண்டவ துணை இருப்பான். 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்ன மறுபடியும் பாக்குற மாதிரி இருக்கு. ஆபத்துன்னு அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட அந்த ஆபத்தை ஒரு தடவை சந்திக்கன்னு நினைக்கிறேன்னா பிழைக்கதான வந்தோம். நமக்கே இந்த வீண் ஒம்புன்னு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்காம எதிரியோட களத்துல இறங்கினையே, அதான் நீ லட்சியவாதிங்கிறதுக்கான அடையாளம். உன்ன மாதிரி இளைஞனோட லட்சியம் காட்டாத்து வெள்ள மாதிரி. எந்த அணை போட்டு அந்த வெள்ளத்தை தடுக்க முடியாது. கெட்டவனை எதிர்த்து நீ ஆரம்பிச்ச இந்த யுத்தத்தை நீயே போய் முடியும். உனக்கு அந்த ஆண்டவன் துணை இருப்பான். இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இருக்கும். இது நான் சொல்லுவேன். எல்லாருமே சந்திச்சு ரொம்ப சந்தோஷம். தென்காசி மாவட்டத்துக்கு வந்திருக்கேன். ஒவ்வொரு முறையும் தென்காசி மாவட்டத்துக்கு வரும்போது நம்ம கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒவ்வொரு முறையும் எனக்கு வந்து வியப்பும் ஆச்சரியத்தையும் உணர்வும் தான் எனக்கு காத்துட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு முறையும் இது தேமுதிக கோட்டை காக்கனோட கோட்டை நம்ம தொண்டர்கள் நிரூபிச்சுட்டே இருக்கீங்க. உண்மையிலே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உண்மையிலே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களை உண்மையிலே வந்து நான் சந்திக்கிறது. இன்னைக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடு தலைவர் கேப்டனின் ரத யாத்திரையில தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு கேப்டனோட ரதத்தை நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா பதிகார இடம் தமிழ்நாட்டில் பதிகார இடமே கேப்டன் இல்லை. இன்னைக்கு கேப்டன் இல்லைனாலும் அவரோட ஆசை என்ன அதை நிறைவேற்றதான் இன்னைக்கு நம்மளோட கடமை. இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் மறைவுக்கு பிறகு நம்ம கட்சி அவ்வளவுதான் அப்படின்னு ஏளனம் பேசுகிற எல்லாருமே ஜனவரி 9 மாநாடு நம்ம தேமுதிக 2.0 அண்ணாங்க மக்களாக நம்ம தொண்டர்கள் நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு பெண் தலைவர் யாருன்னா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். அது எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ ஆண்கள் இருந்தாலும் இன்னைக்கு கேப்டன் மறைவுக்கு பிறகு ஒரு தனியா ஒரு பெண்மணியா ஒரு ஜான்சி ராணியா இன்னைக்கு ஒரு பக்கம் கட்சி மறுபக்கம் எதிரிகளோட ஒரு அவதூறுல இருந்தாலும் இன்னைக்கு தேமுதிக 2026 தேர்தலில் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக மாறி இருக்குன்னா கடந்த 2 வருஷம் சேரும் எத்தனையோ தோல்விகள் வந்தாலும் இப்போ எங்க கூட இருக்கிறீங்களா இந்த விசுவாசமான தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் யாராலும் தேமுதிக ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாது. இன்னைக்கு 2 கட்சியுமே சரிசமமா இருக்காங்க. இன்னைக்கு தேமுதிக எந்த பக்கம் போகுது அவங்கதான் இன்னைக்கு ஆட்சியில உட்காருவாங்க. அதுல மாற்றுக்களை தெரிய இன்னைக்கு திமுகவும் சரி அதிமுகவும் சரி நம்ம யாருக்கிட்ட வரணும்னு இருக்காங்க. ஆனா நம்ம அன்னைக்கு தெரியும், எங்க அம்மாவுக்கு தெரியும், உங்க பொதுச் செயலாளருக்கு தெரியும், மக்களுக்கு எது நல்லதோ அதுதான் கேப்டனோட கட்சியும் தேமுதிக பண்ணும். இத்தனை வருஷம் நம்ம சத்திரியமா வாழ்ந்துட்டோம், இனிமேல் நம்ம சாணக்கியத்தனமா வாழ்வோம். ஏன்னா கடந்த 20 வருஷம் தேமுதிக உழைப்ப மட்டும் எல்லாருமே எடுத்துக்காங்க. தேமுதிக ஊரி அங்கீகாரம் யாரும் கொடுக்கல. ஆனா இந்த முறை தேமுதிக தொண்டர்களுக்கு அங்கீகாரம் தான் எங்களுக்கான வேலை. இன்னைக்கு நான் எம்பி எனக்கு முக்கியம் இல்ல, நீங்க எங்க அம்மா வந்து முக்கியம் இல்ல. இத்தனை வருஷம் நீங்க கட்சிக்காக உழைச்சீங்க, நீங்க கவுன்சிலர் ஆகணும், நீங்க எம்எல்ஏ ஆகணும், நீங்க எம்பி ஆகணும்.
உங்களுக்காகதான் இன்னைக்கு நாங்க கட்சிக்கும் அரசியலுக்குள்ள வந்திருக்கோம். ஏன்னா கேப்டன் நம்பி நீங்க வந்துட்டீங்க. கேப்டன் இல்லாத பொறுப்பும் அந்நியாருக்கும் சரி, அவங்க மகளாக எனக்கும் இருக்கு சரி. உங்களை நல்லவர்களை நாங்க பார்த்துக்கணும். இன்னைக்கு தேமுதிக காரங்க நீங்க வந்து சட்டசபைக்குள்ள போறாங்கன்னா அது தேமுதிக ஒரு பக்கம் நல்லதா இருந்தாலும் தேமுதிக சார்பில் ஒரு சட்டசபைக்குள்ள போறாங்கன்னா அது கேப்டனே உள்ள போற மாதிரி. கேப்டன் போட்டி 2 தொகுதி ரிஷிவந்தியம் விருதாச்சலம். அந்த ரிஷிவந்தியத்துல 50 வருஷம் அவரோட கோரிக்கை நிறைவேற்றார் கேப்டன். அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் முரசுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு தேமுதிக தொண்டர் உள்ள போனா அந்த ஊர்ல இருக்க மக்கள் நல்லது நடக்கும். அதுதான் அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அது போற தேமுதிக உறுப்பினர் இல்ல, மேல இருந்து கேப்டன் அவர் உறுப்பினருக்குள்ள இறங்கி கேப்டனே சட்டசபைக்குள்ள போற மாதிரி தான் மக்களை நீங்கள் இந்த மாதிரி சிந்தித்து செயல்படணும். தேமுதிக எந்த பக்கம் கூட்டணி செய்யறதோ அந்த கூட்டணி நீங்க மக்களுக்கு நீங்கள் 100% உங்கள் ஆதரவை கொடுக்கணும். கண்டிப்பாக தேமுதிக நிருபர் முரசு சட்டத்தில் யார் கோட்டைக்கு போறாங்களோ 100% கண்டிப்பா மக்கள் பிரச்சனை பேசாம நான் உறுதியாக நான் சொல்ல முடியும். அதான் கேப்டன் வந்து மக்கள் சொத்து. கேப்டன் விஜயகாந்த் உங்கள் சொத்து. விஜயகாந்த் உங்க சொத்துனா தேமுதிக உங்க சொத்து. விஜய பிரபா மகனோட பையனா நானும் உங்க சொத்து. ஏன்னா கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் கடமை. உங்க மகனா கேட்கிறேன், கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் கடமை என்று கூறி வரவேற்பு அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும், நமக்கு சோழ கனகராஜன் மாவட்ட செயலாளருக்கும், அனைத்து தேமுதிக நிர்வாகிகள் எல்லாருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் அவர்களை வணங்கி இன்றைக்கு தென்காசி மாவட்டம் வாசுதேவ நல்லூர்ல இருக்கின்ற புளியங்கொடியில எங்களுடைய கழக நிர்வாகிகளை நான் சந்திக்கிறதுல உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது மாவட்ட செயலாளர் சோலை கனகராஜ் அவர்களுக்கும், இங்க மாவட்ட மண்டல பொறுப்பாளர்களுக்கும், நமது மண்டல பொறுப்பாளர் அண்ணன் செந்திரன் அவர்களுக்கும், இங்கே என்னுடன் அமர்ந்திருக்கும் நமது திரையுலகை சேர்ந்த சகோதரர் இங்கே என் கண் முன்னாடி கூடியிருக்கின்ற அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளுக்கும், மகளிர் அணி சகோதரிகளுக்கும், பொதுமக்களுக்கும், கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள மேலான என் அன்பு கழக உடற்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் நான் இருகரம் கூப்பி எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தென்காசியில நம்மளுடைய வாசுதேவ நல்லூர்ல இந்த தொகுதியில் இருக்கின்ற புளியங்குடி, இங்க என்னுடைய சகோதரர்களையும் சகோதரிகளையும் கலை இலக்கிய அணியை சேர்ந்தவர்களையும் பொதுமக்களையும் பத்திரிகையாளர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நான் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற ரத யாத்திரை மூலம் தமிழ்நாடு முழுக்க நாம் நேரடியாக சென்று மக்களையும் நமது கழக நிர்வாகிகளையும் சந்திச்சிருக்கிறோம். இந்த 4ஆம் கட்ட பயணத்துல இன்னைக்கு உங்களை அத்தனை பேரையுமே நான் சந்திக்கிறதுல உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு தெரிஞ்சு புளியங்குடி தான் முதல் வாட்டி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் நான் எங்கே சென்றிருக்கிறேன், எங்கு செல்லவில்லை என்பது எனக்கு தெளிவா தெரியும். எனக்கு தெரிந்த வாசுதேவ நல்லூர் சட்டமன்றத்திற்கும் புளியங்குடிக்கும் உங்கள் அணி முதல் முறையாக நான் வந்திருக்கேன். அதனால உங்க அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, நம்மளுடைய தலைவர் இந்த கட்சியை யாருக்காக ஆரம்பித்தார்? மக்களுக்காகவும் கழக நிர்வாகிகளாக உங்களுக்காக தான். அவருடைய கனவு, லட்சியம், கொள்கைகளை நிச்சயம் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த வெற்றியை பற்றி கட்டாயம் தீர வேண்டும். ஏன் சொல்றதா, நம்ம பார்த்தா அவர் மக்கள் தலைவர், மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவர். மக்களை
மக்களே மக்களே என்று எந்திரிச்சு நில்லு. பற்றியே சிந்திக்கக்கூடியவர். பாருமா, கொடியை வேணாம். சும்மா நின்னு பாரு. வைத்து பாராட்டுவேன் என்று சொன்ன ஒரு தலைவர். மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை குறிப்பறிந்தவர். இன்றல்ல நேற்றல்ல அவர் நடிகராக சினிமா உலகிற்கு வந்ததிலிருந்து கட்சியின் தலைவராகி அவர் மறையும் வரை அவருடைய முழு எண்ணம் செயல் அத்தனையும் தமிழக மக்களாகிய உங்களுக்காகவும் இலங்கையில் வாழும் தமிழக மக்களுக்காகவும் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். தான் உழைச்சு சம்பாதிச்ச காசை மக்களுக்காகவே செலவு செய்த ஒரு முத்தமன் இல்லை. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்துட்டு சென்றவர் நமது கேப்டன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மனிதராக பிறந்து புனிதராக வாழ்ந்து இன்றைக்கு தெய்வமாக அந்த தெய்வத்தின் அருளால் நிச்சயம் அவர் கனவு லட்சியம் கொள்கைகளை நாம் அனைவரும் சேர்ந்து வென்றெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்க முன்னாடி எல்லாத்தையுமே நான் சொல்றேன். குடிய குடி அப்படின்னாலே நீங்க எதுக்கு ஃபேமஸ்? எலுமிச்சை பழம். நீங்க உள்ள வந்தவுடனே இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கேப்டனுடைய ரதம் வந்திருக்கு. எல்லா இடத்துலயும் பூமாலை தான் போட்டாங்க. குடிய குடிக்குள்ள வந்தவுடனே எலுமிச்சை மாலையை உங்கள் சார்பாக நாம அவருக்கு போட்டிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய கட்சியில இருக்க மஞ்சள், அந்த மஞ்சளின் மகிமை நமது எலுமிச்சை மலர் கலரிலும் ஈரோடு மஞ்சளில் எடுக்கப்பட்டது. ஒரு மங்களகரமான கலர் அப்படின்னா மஞ்சள். அதுவும் இன்னைக்கு எலுமிச்சை பழம் அப்படின்னா தெய்வ கனி என்று சொல்வாங்க. தெய்வங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பழம்தான் எலுமிச்சை பழம். எல்லா கோவில்களிலும், அனைத்து இந்து இருக்கும் கோவில்களிலும் சரி, அனைத்து இஸ்லாம் மற்றும் கிறிஸ்டியன் கோயில்ஸ்ல இன்னைக்கு எலுமிச்சை பழங்களை எல்லாருமே இன்னைக்கு உபயோகிக்கிறாங்க, விரும்பி ஏற்றுக்கிற ஒரு பழம். அது ஹெல்த்துக்கும் நல்லது. இன்னைக்கு உலகம் முழுவதும் அனைவரும் விரும்பும் ஒரு பழமாக நமது எலுமிச்சை பழம் இருக்குன்னா அந்த பெருமைக்குரியவர்கள் புதிய மக்களாகிய கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு புளியங்குடியில அடுத்து தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு நாம் மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கு. அதுல மிக மிக முக்கியமாக இங்க மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும். அது மக்களுக்கு அந்த மருத்துவமனை நிச்சயம் 24 மணி நேரமும் பயனளிக்கக்கூடிய வகையில அந்த மருத்துவமனையை தரம் உயர்த்தணும். இங்க மருத்துவர்கள், செவிலியர்கள் அதே போல யாருமே பணியில இல்லை. ஏன் சொல்றேன்னா வெகு குறுகலான சாலைகள் இருக்கின்றது. அதனால விபத்துகள் அதிகமாக ஏற்படுகின்ற ஒரு பகுதியா இருக்கு. இதையெல்லாம் நிச்சயம் இந்த 2026 தேர்தலில் நாம் ஜெயிச்சு வந்தோடனே உறுதியாக செய்வோம். அவர் வெள்ளையனே வெளியேறு என்று அவர் போராடி வெள்ளையர்களை வெளியேற்றிய அந்த வீரபாண்டிய கட்ட பொம்மனாருக்கு ஆண்டாள் கோவிலும் இன்னைக்கு விளங்குகிறது என்றால் இந்த அத்தனை பெருமைக்கு உரியவர்கள் நமது மன்னர்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால இந்த மண் வீரம் செறிந்த மண், இந்த மக்கள் வீரம் செறிந்தவர்கள். நாம் யாருக்கும் அங்கு தேவை இல்லை என்பதை உறுதியாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம கேப்டன் எங்கேயுமே போல நம்மளோட தான் இருக்கிறார். நம்முடைய உணர்விலும், நம்மளுடைய ரத்தத்திலும், நம்மளுடைய உயிர் மூச்சிலும் நம்முடைய தலைவர் கலந்திருக்கிறார். நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பாக்குற ஆண்டாளும் அழகருக்கும் பக்கத்துல அந்த சன்னிதானத்துல கருடனை தான் வச்சிருக்காங்க. அப்போ கேப்டனுடைய அப்பா அம்மா பேர் என்ன? ஆண்டாள் அழகர். இன்னைக்கு கருடனாக அங்க கேப்டன் கேப்டன் மேல போயிடுச்சு. ஏன்னா அந்த அளவு வாழ்ந்துட்டு போயிருக்கு.
தலைவர் சொல்லியிருக்காரு ஒரு மீட்டிங்ல, நான் எங்கும் செல்ல மாட்டேன், கருடராக வந்து உங்களுடன் சொல்லிட்டு தான் போயிருக்கார். அப்ப அவர் சொல்றப்ப நமக்கு தெரியல. ஆனா இப்ப கேப்டன் பேசுற ஒன்னொன்னு நம்ம எடுத்து பார்த்தா அவர் நமக்காகவே பேசிட்டு நமக்காகவே ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. அதனால நம்ம தலைவர் நம்ம கூட தான் இருக்கிறார், தைரியமா இருங்க, அவர் நம்மை கூட இருந்து வழி நடத்துவார். நம்ம கேப்டன் ஒருத்தர் தான், ஆனா லட்சக்கணக்கான கேப்டன்களை அவர் உருவாக்கி லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்குகிறார். எல்லா இடத்துலயும் நான் சொல்றது இங்கேயும் கட்டாயம் சொல்வேன், கரை வெட்டி கட்டி கரை நம்ம துண்டு போட்ட அத்தனை பேருமே நீங்க கேப்டன்கள் தான், ஒவ்வொருத்தருமே நீங்க கேப்டன் தான். உங்க ஊர்ல நீங்க போறப்போ டீ கடைக்கோ பஸ் ஸ்டாண்டுக்கோ படுத்து போனா என்ன உங்களை கூப்பிடுவாங்க, வாங்க கேப்டன், நல்லா இருக்கீங்க கேப்டன், டீ சாப்பிடுங்க கேப்டன், எங்க போறீங்க கேப்டன், கேட்கிறாங்களா இல்லையா? எல்லாரும் கேட்கிறாங்களா இல்லையா? இது வேற எந்த கட்சியிலாவது கேட்பாங்களா? வேற யாருக்காவது இந்த வரலாறு உண்டா? இன்னைக்கு திமுக எடுத்துக்கங்க, அறிஞர் அண்ணா புரட்சி நம்மளுடைய இவர் அண்ணாதுரை இருந்தாரு, கலைஞர் இருந்தாரு, இப்ப ஸ்டாலின் இருக்காரு. அந்த கட்சியில யாராவது போனா வாங்க அண்ணாவே, வாங்க கலைஞரே, வாங்க ஸ்டாலினே சொல்றாங்க ஒருத்தரே. அதிமுக எடுத்துக்கங்க, இன்னைக்கு வாங்க எம்ஜிஆரே, வாங்க ஜெயலலிதா அம்மா யாரும் சொல்றாங்க. ஆனா அந்த வரலாறு இங்க மட்டும்தான். முக்கிய நிர்வாகிகளில் இருந்து தலைகோடி தொண்டர் வரைக்கும் எல்லாருமே கேப்டன் 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 தான். எல்லாரும் இங்க கேப்டன் தான். அந்தந்த ஊர்ல நீங்க தான் கேப்டன், அந்தந்த ஒன்றியத்துல நீங்க தான் கேப்டன், அந்தந்த நகரத்துல நீங்க தான் கேப்டன், அந்தந்த பகுதியில நீங்க தான் கேப்டன். அதான் சொல்றேன், ஒரு கேப்டன் லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கிட்டு நான் போயிருக்கேன். மஞ்ச சேலை கட்டின பெண்கள் அத்தனை பேரும் லேடி கேப்டன், லேடி கேப்டன் தான். அதனால சொல்றேன், நம்ம தலைவர் நம்ம கூட தான் இருக்கிறார், தெய்வமா இருக்கிறவங்களை வழி நடத்திட்டு இருக்கார் என்பதை நீங்க அத்தனை பேரும் ஸ்ட்ராங்கா நம்பணும். நம்மளுடைய கேப்டன் கோவில்ல தினந்தோறும் அன்னதானம், ஒரு நாள் தவறாமல் தினந்தோறும் அன்னதானம். இது வேற எங்கேயாவது நடக்குமா? எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ மன்னர்கள், எத்தனையோ முதல்வர்கள் ஆட்சி செய்த தமிழ்நாட்டில் யாருக்காவது தினந்தோறும் எங்கேயாவது சாப்பாடு போடுறாங்க? எத்தனையோ பேர் இறந்தார்கள் செஞ்சிருக்காங்க. ஒரு சமாதியில ஒரு 4 பேர் சோறு போடுறாங்க. கேப்டன் இருந்த போதும் உணவளித்தால், இல்லாத போதும் உணவளித்தார். கேப்டனை பார்த்தா எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஆகணும், எல்லாரும் பார்க்கணும். கேப்டன் வந்து எப்படின்னா, இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்று சொல்றாங்க. வாழ்ந்தால் இப்படிதான் வாழணும் இலக்கணமாக வாழ்ந்துட்டு யார் இனிமே தலைவருடைய வரலாறு உருவாக்குறது யாராலையும் அந்த வரலாறை, தலைவருடைய வரலாறை யாராலையுமே உருவாக்க முடியாது. எனவே உங்ககிட்ட நான் சொல்றேன் ஒண்ணே ஒண்ணு, தலைவருடைய புகழ் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை நிச்சயம் நிலைத்து நிற்கும். அவருடைய புகழ் நிச்சயம் மக்களுக்காக அவர் செய்த சேவைகள், உதவிகள், அவர் அளித்த அன்னதானம் என்றைக்கும் நிற்கும். வள்ளலாராக வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அதனால நம்ம தெய்வம் நம்ம கிட்ட தான் இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க எல்லாரும் மாநாட்டுக்கு வந்தீங்களா? வரைக்கும் கடலூரில் உரிமை மீட்பு மாநாடு 2.0 இணை தமிழ்நாட்டில் எந்த மாநாடுமே இல்லை மகத்தான பிரம்மாண்ட வெற்றி மாநாடாக மாற்றி காட்டிய என்னுடைய அன்பு தொண்டர்களுக்கு உங்கள் அன்பு இருவரும் ஏன்னா இது சாதாரண வரலாறு கிடையாது. அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரூபாய் கொடுக்கணும், நோட்டு, அது மட்டும் நான் எப்பயும் சொல்ற மாதிரி 100 சோறு பீரு எல்லாம் கொடுக்கணும், உணவை கொடுக்கணும், இலவசம் கொடுக்கணும், வண்டி வைக்கணும், சோறு கொடுக்கணும்.
எல்லாம் கொடுத்து கூட்டா கூட கடலுக்கு போய் உட்கார்ந்து ஒரு 1 hour ஆன எந்திரிச்சு போறவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் இருக்காங்க. ஆனால் அவங்களே வாகனத்தை வச்சுக்கிட்டு அவங்களே உணவு சம்பாதிச்சு கொண்டு வந்து அத்தனை பேர் கரை வெட்டி லட்சக்கணக்கான பேர் வந்து குமிச்சிருக்கு கடலூர்ல. எதுவுமே இல்லை. அதனால நான் சொல்றேன், தேமுதிகவுக்கு நிகர் தேமுதிக தான். தேமுதிகவின் தொண்டர் நிகர் தேமுதிக தொண்டர் தான். அதனால் உங்க எல்லாருக்கும் ராயல் சல்யூட். ராயல் சல்யூட் சொல்றதுல பெருமைப்படுகிறேன். ஏன்னா தலைவர் அடிக்கடி என்று சொல்வார், நான் பெரிய பாக்கியசாலி, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். எப்படிங்க, எனக்கு கிடைத்த உண்மையான தொண்டர்கள் தான் என்னுடைய பாக்கியம். அவங்கதான் நான் வாழ்ந்த காலம் என் தொண்டருக்காக நான் வாழ்ந்தேன்னு சொல்வார். அதையே நான் உங்க அண்ணி இப்ப சொல்றேன், தலைவர் என்று சொல்லிட்டு போனத இனி என் வாழ்நாள் உங்களுக்காக மட்டுமே தான். அரசியலுக்கு உங்களுக்கு உழைக்க விஜய பிரபாகர், சினிமாவில் உங்களுக்காக உழைக்க கொம்பு சீயாக நமக்கெல்லாம் நீங்க யாரும் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. எனக்கு பிறகு அவங்களுக்கு பிறகு நம்ம கேப்டனே பேரனா வந்து பிறந்து அவரும் நிச்சயம் அந்த 2 பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சுட்டேன்னா என் லைஃப் டைம் என்னுடைய உழைப்பு உங்களுக்கு தான். உங்க அன்னை உங்களுக்கு அன்னை, நீங்க அன்னையாக இருந்து என் வாழ்நாள் முழுதும் என் தொண்டர்களுக்காக உழைப்பது மட்டுமே என்னுடைய கடமை என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால நிச்சயமாக சொல்ற தலைவருடைய கனவு, லட்சியம், கொள்கை நாம் வென்றெடுக்கணும். அவர் கண்ட கனவை நாம் வென்றெடுக்கணுமா இல்லையா? லஞ்சம் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி, படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன ஒரு உத்தவர் நமது கேப்டன். அதே போல அனைவருக்கும் மருத்துவம் இலவசம், அனைவருக்கும் கல்வி இலவசம் என்று சொன்ன ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள். நீங்க பாருங்க, இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எந்த ட்ரீட்மெண்ட் இல்லாம நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்களே. அதுதான் கேப்டன் சொன்னார், அத்தனை பேருக்கும் இலவசமாக மருத்துவத்தை நிச்சயம் நாம் ஏற்படுத்துவோம், அனைவருக்கும் இலவசமாக கல்வியை நாம் கொண்டு வருவோம் சொன்னார். நமக்கு ஏமாற்றுற திட்டங்கள்லாம் வேணாம். என்ன ரூபா கொடுக்கிறேன், அது கொடுக்கிறேன், இதை கொடு, அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதனால சொல்ற அவர் கனவு, லட்சியம், கொள்கைகளை நாம் வென்றெடுப்போம். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை உங்ககிட்ட சொல்றேன். இத நம்ம பின்னாடி ஒரு ரதம் இருக்கு, கேப்டனுக்கு இலங்கை வாழ் தமிழக மக்கள் கொடுத்த அன்பு பரிசு. இது வரைக்கும் யாரும் பரிசு கொடுத்ததில்லை இந்த மாதிரி ஒரு ரதத்தை. சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னவர்கள் ஆட்சி செஞ்ச இந்த பூமியில அரசன் தான், பாரி வள்ளல் தான் தன்னுடைய ரதத்தை கொடிக்கு கொடுத்து பாரி வள்ளல்னு பெயர் பெற்றார். நம் தலைவர் வாழும் வள்ளலாக வாழ்ந்ததனால் இலங்கை தமிழ் மக்கள் கேப்டனுக்கு அன்பு பரிசு கொடுத்ததான். அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம தலைவரோட உங்களையும் சந்திச்சு அந்த ரதத்தோடு உங்களை பார்த்ததுல உண்மையை நான் பெருமைப்படுறேன். ஏன்னா நான் தலைவர் இல்லாம எங்கேயும் வந்ததே இல்லை. உங்களுக்கு தெரியும், 21 வருஷமா நம்மளோட தான் நம்ம தலைவர் வருவார், இருப்பார் என்பதற்கு நம்ம கூடயே நம்ம தலைவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கார். சரிங்களா? அதனால இந்த ரதம் வரலாற்று சிறப்பு மிக்கது. இந்த ரதம் உங்களுக்கானது. இந்த பிரயாணம் முடிந்த பிறகு தலைமை அலுவலகத்தில் நான் சொல்ல இது கூட நீங்க சொல்லுங்க, இந்த எல்லா புகழும் நமது கேப்டனுக்கு, இந்த புகழ் எல்லாம் நம் கேப்டனுக்கு, இந்த புகழ் எல்லாம் நம் கேப்டனுக்கு. வாழ்ந்தார் வாழ்ந்தார் வாழ்ந்தார், மக்களுக்காக வாழ்ந்தார் நம் கேப்டன். அதனால தலைவர் கனவு, லட்சியம், கொள்கைகளை நாம் வென்றெடுப்போம். நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் 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 என்று கூறி என்னை வரவேற்க வந்த அனைவருக்கும் இருகரம் கூப்பி எனது பணிவான வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.